நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் 2025 வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில். சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கிரன் உச்சண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சமடைகிறதும் இந்த மாதத்தில் நடக்குது. இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில் மாதம் முழுக்க இருக்காரு. செவ்வாய் கடகத்திலேருந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்காரு. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்ய யோகத்தை விடுகிறாரு. 23ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்காரு. தை 15 மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். உச்ச சுக்கிரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கணும் அப்படின்னு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் அப்படின்னாலே சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான். அதனால் செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் தான் போய்கிட்டே இருக்கும். எப்போவுமே தை மாதம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செலவுக்கு பஞ்சமே இல்லை. காசு இருக்கோ இல்லையோ, ஆனால் செலவு அப்படிங்கிறது 1க்கு 2 வந்துக்கிட்டே இருக்கும். இதனடா இது காசு இல்லாத நேரத்தில் செலவு வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான வருத்தத்தில் தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. அவரோட பார்த்திங்கன்னா சுகஸ்தானாதிபதி சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறதால நிறைய சுகங்கள் இருக்கும். 10 ரூபா காசு போன வந்துடும். செலவாகுதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி போனாலும் கூட வந்தாலும் கூட கடனை அடைச்சி போடலாம். எங்கே இருந்தாவது காசு வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைய திட்டமிட்டு காரியங்களை சாதிப்பீங்க. இந்த நேரத்தில் இதை நாம் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சரியான சிந்தனை இருக்கும். உங்களோட சிந்தனை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். அதோட ராகுவால் நிறைய செல்வங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய கோயில் திருப்பணிகள் எல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. வீட்லேயே பார்த்தீங்கன்னா சத்தம் போடுவாங்க, உள்ள வேலையை பார்க்காம ஊருன்னு ஊருக்கு ஓடிக்கிட்டு உட்காந்துருக்க, உனக்கு நீ மட்டும்தான் ஐசியமாக இருக்க, கோயில் வேலையை பார்க்கறதுக்கு வேறு ஆள் இல்லையா, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீ போய் உன் வேலையை பாரு, சும்மா வெட்டியாக லீவ் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் பொது வேலையவும் இழுத்து கட்டி செஞ்சு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க. 4 பேர்த்திட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்குது. அப்படிங்கிறதால இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதோட தை 5ஆம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் வக்கர இயக்கத்தில் பின்னாடி போயிடுறார். நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார். 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது உடன்பிறப்புகளோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக குறையிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாக பிரிவினை சம்பந்தமாக பேசுகிறது, சொத்தை பிரிச்சுக்கிறேன், பாட்ட சொத்து உப்பாட்ட சொத்து பூர்வீக சொத்து இருக்குது, அதில் ஏதோ இப்போ ஒரு பாகம் வெட்டிக்கலாம், இல்லை அதில் ஒரு பாகத்தை விற்பனை செஞ்சுட்டு ஆளு கொஞ்சம் 10 ரூபா பணமாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரும். ஆனால் அதை செய்யாமல் தள்ளி போடுறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அவசரத்தில் எதையாவது செஞ்சுட்டு விலையை குறைச்சி விற்றுவிட்டு நாளைக்கே உன்னால் தாண்டா போச்சு, நீ தாண்டா அர்ஜென்ட் புட்டு விற்க சொன்னேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு கிடக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுமாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் அப்படிங்கிறதுல கூட்டாளிகளோட ஆதரவு அப்படிங்கிறது குறையும். அதனால் கவனமாக இருக்கணும். தொழில்ஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதால புது யுக்திகள் அப்படிங்கிறத கையாண்டாலும் கூட அதுக்குண்டான பெரிய பலன் இருக்குமான்னா இருக்காது. அதனால் தொழில் ரீதியாக முதலீடு போடுறது, புது ஒப்பந்தங்கள் செய்கிறது, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் செய்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக இருக்கிற புதன் 6ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு வரார். 6க்கு அதிபதி 12க்கு வரார். அப்படிங்கிறது கொஞ்சம் மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்களை கொடுக்கலாம். அதனால் எதையுமே திட்டம் போட்டு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு பொதுவெளியில் ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல், ஒரு விவகாரம், சினிமா துறை சம்மந்தப்பட்ட விவாதம் எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே போகிறது வர்றது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. பத்திரப்பதிவில் தாமதம் ஏற்படும். அதனால் இடம் வாங்கிறதோ விற்கிறதோ
பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விவகாரங்கள் எதையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். இந்த மாதம் முழுக்கவே கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதுமாதிரி தை 23ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் வரார். இது ஒரு நல்ல நேரம், தொட்டது தொடங்கக்கூடிய நேரம். கடன் சுமைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஏன்னா இப்போ 7.5 சனியில் நீங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கடனுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட கடன் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரியான தசாபுத்தி இல்லை அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாயை நெருக்கி கடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எப்படி அடைக்க போகிறேன்னே தெரியல, எப்படி கடன் சேர்ந்துச்சின்னு தெரியல. அப்படியே கொஞ்சமாக வந்து போச்சு. ஒரு 5-6 லட்சம் பேங்கில் அடகில் கிடக்குனாக்க அதை மூக்கணும். வெளியில் வர 10-5ன்னு வாங்கி வச்சுருக்கேன், மொத்தத்துக்கு ஒரு 10 லட்சம் தேரும் போல இருக்குது. நமக்கு வர வேண்டியது ஒரு 2 ரூபா 3 ரூபா வெளியில் கிடக்கு, ஆனால் அது வருமானே தெரியலையே. நமக்கு தர வேண்டியவன் நம்ம பெருசாக ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிடுறான், நம்மளால் பதில் சொல்ல முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இது எல்லாத்துக்குமே வந்து பிற்காலத்தில் கடன் அடையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அப்படியே தாராளமாக அப்படியே ஈஸியாக ஓடுற மாதிரியே தெரிஞ்சாலும் ஒரு 30 வயசுக்கு மேலே கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது வந்துடும். அது சரியாக தீர்றதுக்கு ஒரு 43 வயசை கடந்தால் தான் அந்த கடன் ஓடலாம் ஓரளவுக்கு அடைஞ்சு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கே வரலாம். அதனால் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கடனை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் ஒரு 2.5 வருஷமே உங்களுக்கு அப்படி தான் ஓடும். அதுக்கு பிறகு தானாகவே சரியாயிடும், பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தை 15 மீன ராசியில் சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு உன்னதமான நேரம். ஏன்னா தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார். பணம் வந்து பல வழியிலையும் பாக்கெட்டை நிரப்புகிற நேரம். வெளியே கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்ச பணம்லாம் இப்போ வாங்கிடலாம். இது வந்து ஒரு லாட்ரி யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தடுமாறி விட்டு கீழே விழுந்தா கூட கீழே விழுகிற இடத்துல 10 ரூபா வருமானம் நமக்கு கிடைக்கும். பரவாயில்லடா, அங்கே விழுந்தேன், அங்கே ஒரு 100 ரூபா நோட்டு கிடந்துடா, தூக்கிட்டு வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட அதில் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். கஷ்டப்படாட்டியும் திட்டமிடாமல் ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஏனோதானோன்னு செஞ்சால் கூட அதில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி இடம் வாங்கிறது பூமி வாங்கிறதெல்லாம் இவர் தூண்டி விடுவார். ஆனால் செவ்வாய் சரியில்லை அப்படிங்கிறப்ப அது செய்யாதீங்க. சுக்கரை வந்து இப்போ யோசிக்க வைப்பார் உச்சத்தில் உட்காந்துக்கிட்டு, டேய் ஒரு மண் வாங்கி போடுறா, பின்னாடி விலை ஏறும், நல்லா இருக்கடா நீ வேணா ஒருத்தன் வந்து சொல்லுவான். இல்லாட்டி ஒரு பிளாட் ஒன்று குறைஞ்ச விலைக்கு வந்திருக்கு, அர்ஜென்ட்டு கேஸு போல இருக்குது, இப்போ ஒரு 10 ரூபாய் கொடுத்தா வாங்கி போடலான்டா, ஒரு 5 ரூபாய்க்கு விற்கும், 20 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை கிளப்பி விடுவாங்க. அதிலலாம் போய் மாட்டிக்காதீங்க. செவ்வாய் சரியில்லை அப்படிங்கிறப்ப நிலபுலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் நம்ம தலையிடவே கூடாது. வாய்ப்பு வந்தாலும் ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதுமாதிரி ரிஷபராசியில் இருக்கிற குரு தை 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். குருவோட வக்கர நிவர்த்திக்கு நான் தனியாகவே ஒரு பலன் வீடியோவே போடுவேன். தனலாபாதிபதி பலம் அடைகிறார் அப்படிங்கிறது பிரச்சனைகள் அகலக்கூடிய வாய்ப்பு, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4-5 மாதங்களை விட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வெற்றிகரமான மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.